அனைவருக்கும் வணக்கம். ஒரு முனிவர் தன்னுடைய பழைய காலத்து நண்பரை தன் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுறாரு. அவரும் வராரு. முனிவர் வீட்ல ஏற்கனவே குரங்கு ஒன்றை வளர்க்கிறாரு. அந்த குரங்கை வைத்து தன்னுடைய நண்பருக்கு பரிமாற சொல்றாரு. ஒரு குச்சி வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு. வாழை இலை அது போடுது. அடுத்த அடி அடிக்கிறாரு. சாதம் வைக்குது. இப்படியே ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அடி அடிக்கிறாரு. இதை பார்த்த நண்பருக்கு கோபம் வருது. இது ஏன் போட்டு இந்த அடி அடிக்கிறாதா, நீ சொல்றத கேக்குதுல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. உடனே இவர் சிரிச்சுக்கிட்டே குச்சை தூக்கி அந்தாண்ட வைக்கிறாரு. அடுத்த நொடியே அந்த குரங்கு அந்த நண்பருடைய தோல்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு இந்த காதை இழுக்குது, அந்த காதை பிடிச்சி இழுக்குது, தலைமுடியெல்லாம் களைச்சி விடுது, சாதத்தை உருட்டி விடுது, எல்லா வேலையும் செய்யுது. உடனே இவர் ஐயோ என்னை காப்பாத்து, தயவு செய்து இந்த குரங்கை கட்டுப்படுத்துன்னு கத்துறாரு. உடனே குச்சை எடுத்து ஒரு அடி அடிக்கிறாரு. போய் மூளையில உட்காந்துருது. முனிவர் சொல்றாரு, இது போலதான் மனித மனங்களும். நாம அறிவுங்கிற குச்சை வச்சு அப்பப்ப அதை அடிக்கல அப்படின்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்மளை வம்புல மாட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே கட்டி வைப்போம் மனதை. நன்றி.